எந்த ஒரு மூலிகையும் தனியா கொலாஜனை வந்து டைரக்ட்டா கொண்டு போகக்கூடிய மாதிரி கிடையாது. ஸோ அந்த மாரி ஒரு அற்புதமான மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முருங்கை ஈர்க்கு இருக்கு பார்த்தீங்களா? அந்த முருங்கை கீரையோட அந்த குச்சி இருக்கு பார்த்தீங்களா? அதுல அவ்ளோ அற்புதமா அந்த கொலாஜன் இன்டியூசர் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல விட்டமின் சி இருக்குது. அதே மாதிரி இதுல ஆன்டி ஆக்ஸிடென்ட் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் இதுல இருக்கிறதுனால, இன்னமும் நமக்கு அது மேற்கொண்டு வந்து நம்மள தூண்டுவிக்கப்படும். ஸோ அவங்க வந்து சைவம் மட்டும் இருக்கிறவங்க, கொலாஜன் வேணும், நம்ம ஸ்கின்ன நல்லா பாதுகாத்துக்கணும், நம்ம தசைகள நல்லா பாதுகாத்துக்கணும், இருதயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணலாம், இந்த முருங்கை ஈர்க்க சூப்பு நல்லா ஒரு கைப்பிடி வந்து சின்னதா உடைச்சு குச்சிகள எடுத்துட்டு, அதுல வந்து இப்போ ஒரு கைப்பிடி குச்சி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா 3 டம்ளர் தண்ணீர் விட்டு பாயில் பண்ணணும். பாயில் பண்ணி நல்லா ஒரு 1 டம்ளர் 3/4 டம்ளரா வந்தோனே வடிகட்டி எடுத்துக்கணும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்டி ஸ்டமக்ல வந்து எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும் பொழுது, நமக்கு இந்த கொலாஜன வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை அதற்கு வந்து ஒரு ட்ரேஸ் அளவுல இருக்கு.